ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு என்னடா அது பாட்டி மயங்கிடுச்சு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி பக்கன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பாட்டி தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன அதிர்ச்சியாக தர போகிறாங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போய் சக்தி என்ன அதிர்ச்சி கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்பாடா உண்மை தெரியலன்னு நினச்சி வேலை பெருமூச்சு விட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சக்திக்கு ஒரு பக்கத்து குற்ற உணர்ச்சியாக இருக்குச்சா, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டானு வேலை அப்படிங்கிற மாதிரி புருஷனை போட்டு கொடுத்து கும்முன்னு கும்ம வைக்கிறது என்ன ஒரு ஆனந்தம். புருஷனை மட்டுமா மாட்டுவான், இதில் நீயும் சேர்ந்தாமா மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரிப்பா எந்திரிப்பா மறுநாள் விடிஞ்சிச்சுப்பா எல்லாம் பூஜைக்கு ரெடி ஆகும்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சக்தி வேற லெவலில் ரெடி ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா புடவையெல்லாம் கொடுத்தாச்சுல, அதனால நல்லா ரெடி ஆகி வந்து நிற்கிறாங்க. நின்னாலும் கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, குறுக்குன்னு கடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காதமா வந்து பூஜையில் உட்காரமான்னு சொல்லிட்டு வந்து கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேனு, அப்பா சாமி தேனு இவ்வளோ பயந்தாங்கொழியா நீ இருக்கக்கூடாதுமா, உன் புருஷன் என்ன மிரட்டுறான், நீ உட்காரு இதான் கடைசி, உன் வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கிறேன் அப்படின்னு பயங்கரமாக பயமுறுத்துறாராமா. இவன்லாம் இப்படி பயமுறுத்துறதுனால தேன் பயந்துகிட்டு இருக்கு, நீ அமைதியாகவே இருக்கனால தான்மா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளாக உங்கள் புருஷனை எடுத்து பேசாமல் இல்லைனா பலார்னு ஓங்கி ஒரு விடாமா அப்போதாம்மா அடங்கி உட்காருவான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து எப்பொழுதும் தைரியமாக எந்திரிச்சு நிற்க போகிறதில்ல, அதனால தான் இந்த பையன் எப்போ பாரு தென்னரசு கொட்டிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா வந்து உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்ன குரல்னு பார்க்குறீங்களா, பாட்டி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிக்கல் சிவபதி வந்துட்டு கூப்பிட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தென்னரசும் தேனும் வந்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம சக்தியும் வேலைன்னு வந்து நிற்கிறாங்க. சரி பூஜையில் உட்காருங்கப்பா அப்படிங்கும் போது சம்மந்தி வீட்டுக்காரங்க வரணும் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.